எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதே மாதிரி இந்த பையன் விவகாரத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இதை ஃபர்தராக கொண்டு போக வேண்டாம், மன்னிச்சு விட்டுருங்க. நபிகள் நாயகம் அவர்களே ஒரு கருணையின் வடிவம் தானே, அவர் இருந்தாலே மன்னிச்சிருப்பாரு, கடந்து போயிருப்பார் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் வருது. இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா? நிலைமைக்கு அவர் வாங்குற சம்பளம் ஐ திங்க் 7000 ரியால் நினைக்கிறேன். நம்ம ஊர் பணத்துக்கு அப்போ எவ்வளோ? 7000 ரியால் அப்படின்னா 7000 இருந்தால் 1.5 லட்ச ரூபா. இது இன்ட்டு 3 பெருக்குங்க, கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வந்து ஸ்ரீலங்கா பணி மேலேயே வரும் இன்னைக்கு இருக்க எக்ஸ்சேஞ்சுக்கு. 5 இந்த 5 லட்ச ரூபாங்கிறது ஸ்ரீலங்காவில் வந்து மிகப்பெரிய பணம். என்ன சொன்னீங்க? ஃபேக் ஐடியில் சொன்னீங்க. அவர் அப்படி கிடையாது, சொந்த ஐடியில் சொந்த ஃபோட்டோ வச்சு கம்பெனி டீட்டெயில்ஸோட போட்டிருக்காரு. அது சவுதி அரேபியாவில் 10 வருஷம் தான் பாதி ஓட்டாமல் வாடாமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. எப்படி சவுதி அரேபியாவை பற்றி, அந்த நாட்டோட கல்ச்சர், அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், இதை பற்றி போகிற போக்கில் ஒத்த வார்த்தையில் சொன்னது. ஸோ இந்த நாட்டோட கல்ச்சரை பற்றி தப்பாக பேசுகிறவனே பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்போது முகமது நபியை பற்றி ஒருத்தன் தப்பாக, அதுவும் அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு, அதிகம் இல்லை 5 வருஷம் ஜெயிலு. கேடுகட்ட ஜெயில், மிக கேடுகட்ட ஜெயில், மிக மிக கேடுகட்ட ஜெயில். இந்த மாதிரி மதத்தெல்லாம் இது பண்ணக்கூடாது. அனோஜனுக்கு வந்து விடுதலை கிடைக்குமான வாய்ப்பே இல்லை. முகமது நபி வேணால் மன்னிச்சிருக்கலாம். இந்த நாட்டில் இப்படி ஒருத்தனை விட்டுட்டோம்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையைச் சேர்ந்த ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகம் அவர்கள் குறித்து ஒரு அவதூறு கருத்து போட, அதுக்காக அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ஆகாயம் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தளர்த்தப்படுமா, இல்லை அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதே, என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி விரிவாக பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். பொதுவாக சவுதி அரேபியா அந்த பகுதிகளில் வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தாலும் நம்மளே பேசியிருக்கோம். இப்போ பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பம் சொல்லும் போதோ, இல்லை ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்கும் சில நேரம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பையன் விவகாரத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இதை ஃபர்தராக கொண்டு போக வேண்டாம், மன்னிச்சு விட்டுருங்க. நபிகள் நாயகம் அவர்களே ஒரு கருணையின் வடிவம் தானே, அவர் இருந்தாலே மன்னிச்சிருப்பார், கடந்து போயிருப்பார் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் வருது. இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா? சவுதியினுடைய அந்த சூழல் இல்லை அங்கே எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்து அப்படியே பேசலாமே. ஆமாம், ஜெனரலில் வந்து அரபு நாடு எடுத்திங்கன்னா மன்னிப்பு அரபிக்கில் பிடிக்காத வார்த்தை, அந்த லெவல் தான். ஆமாம், இது நம்பர் 1. அது போக அங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும், அனாச்சாரங்கள் நடக்கும், இது இருக்கும், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய மதத்தை ஸ்தாபித்த மத தலைவர் நபிகளார். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், எப்போவுமே இந்த நபிகளார்னா வெறுமனே இப்போ நம்ம வந்து நான் பேசும்போது முகமது நபி அப்படின்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. ஒரு முறை இருக்கு இல்லையா? என்னென்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அவருக்கான மரியாதை இருக்குல்ல. நம்ம வந்து எப்படின்னா, நம்ம ஜெனரல் இதில் சொல்கிறோம், நம்ம வந்து மனசுக்குள்ளே சரி ஓகே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து முகமது நபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது பேசும்போதெல்லாமே அவர் வந்து ரசூலுல்லா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அப்படியே ஒரு உயர்ந்த இடத்துல உலக முஸ்லீம்களால் வைக்கப்பட்டது. அப்புறம் அவரோட அந்த உயர்ந்த இடத்த வந்து பெரும்பாலான மாற்று மதத்தவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது. நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது கூட பீஸ் பி அப்பான் ஹிம் அப்படி. ஆமாம், ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் இஸ்லாமியர்கள் இங்கிலீஷில் எழுதிடுவாங்க. ஆமாம், என்னன்னா ஜீசஸ் பொறுத்த மட்டும் ஜீசஸ் கிரைஸ்டும் ஒரு நபி. ஓகே, நபி அப்படின்னா தூதர் ப்ராஃபட். ஓகே, அப்போது இந்த மாதிரி எப்படின்னா உயிருக்கும் மேலா நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்களோட நபியை வந்து யார் இழிச்சு பேசினாலும் அவங்கள வந்து பொறுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மனநிலையில் உள்ளவங்க வந்து, அதுவும் அரபு முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், உலக முஸ்லீம்களில் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கிறவங்க. அப்புறம் அந்தந்த ஏரியாவில் மதத்தில் அந்த சூழலை பொறுத்து கொஞ்சம் தனிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் முன்னப்பின இருப்பாங்க அப்படி வச்சுக்கோமே. இதில் அரபு நாடுகளில் சொன்னீங்களே இந்த அனோஜன் பின் சிவராசா, அனோஜன் சன் ஆஃப் சிவராசா. என்ன சார் பின்னு சேர்த்துட்டீங்க? ஆமாம், சவுதியில் இருந்து அப்படி தானே, அவர் சவுதியில் வேலை பார்க்குறாரு, அதனால் அனோஜன் சன் ஆஃப் சிவராசா. ஓகே, சிவராசாவின் மகன் அனோஜன். ஒரு நல்ல சம்பளத்தில் வாங்கிட்டு தான் நிறையா எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஒரு இன்ஜினியர்னா வந்து ஒரு 5000, 7000, 8000, 10000 ரியால், திராம்ஸில் ரியால். நம்ம ஊரில் 5000 ரூபா 10000 ரூபா வாங்குறாங்க. இல்லை, இன்ஜினியர்ஸ்லாம் நம்ம ஊரில் வந்து 18000, ஒரு புரோட்டா மாஸ்டரோட கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க அப்படி. அதனால் அந்த இடத்துல நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க. இத்தனைக்கும்
ஸ்ரீலங்காவில் அவர் நிலைமைக்கு அவர் வாங்குகிற சம்பளம் ஐ திங்க் 7,000 ரியால் நினைக்கிறேன். நம்ம ஊர் பணத்துக்கு அப்போ எவ்வளோ? 7,000 ரியால் அப்படின்னா நம்ம இந்திய பணத்துக்கு வந்து இன்ட்டு 22 23 அப்படின்னு ரஃபா 20ன்னு வைங்களேன். அப்போ 7,000 1,50,000 ரூபா. இது இன்ட்டு 3 பேருக்குங்க கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வந்து ஸ்ரீலங்கா பணி மேலே வரும். இன்றைக்கி இருக்க எக்ஸ்சேஞ்சுக்கு 5 லட்சம். நம்ம ஸ்ரீலங்கா ரூபாய்க்கு மாதம் 5 லட்ச ரூபா. இந்த 5 லட்ச ரூபாங்கிறது ஸ்ரீலங்காவில் வந்து மிகப்பெரிய பணம். ஏன்னா அங்கே உள்ள அந்த சூழல் இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது இதில் நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு, அங்கே இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னா இந்த சோஷியல் மீடியா வந்து வர ஆரம்பித்து அப்புறம் வேறு பேரில் மறைஞ்சிக்கிட்டு எதை வேணாலும் பேசலான் இருக்குல்ல. இப்போ நான் வந்து பொதுவாக நீங்கள் நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் முகமது நபியாக இருக்கட்டும், ஜீசஸ் கிறிஸ்டாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், கிறிஸ்தராக இருக்கட்டும், அல்லது குருநானக்காக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், அப்புறம் வந்து மகாவீராக இருக்கட்டும், யாரையுமே தவறாக தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. அங்கே தான் நம்ம அனோஜன் வந்து உங்கள்கிட்ட வந்து வேறுபட்டு நிற்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபேக் ஐடியில் சொன்னீங்க. அவர் அப்படி கிடையாது. சொந்த ஐடியில் சொந்த ஃபோட்டோ வச்சு கம்பெனி டீட்டெயில்ஸோட போட்டிருக்காரு அதை கமெண்ட். அது என்னென்னா அவர் போட்டார், அது என்ன அதுக்கான மூலம் வந்து தெரியும்ல. அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பையன் இந்த நாய் எத்துனது, அவன் ஒரு இஸ்லாமிய சிறுவன் எத்தனை அது அந்த சிறுவன் வந்து தான் வந்து ஒரு இஸ்லாமியன்ற இதுலேயே இருப்பாங்க. சின்ன பையன் தானே, சின்ன பையன் பொடிப்பைய அவன் வந்து போகிற பக்கம் நாய் ஏற்றிட்டான். நாய் வந்து அந்த இதில் புனித யாத்திரை போனவங்க கூட போன நாய் அதை எத்திவிட்டான்னு சொல்லிட்டு அதை வந்து போட, அது வந்து அப்புறம் இவன் பார்த்துட்டு வந்து அதே எப்படா வந்து எங்கள் இதில் போட்ட முருகன் இதுக்கு போகிறதில்ல இதை பண்ண போச்சு, நானாக இருந்தால் முகமது நபி எப்படிலாம் பண்ணியிருப்பேன், இது கெட்ட வார்த்தையில் ரொம்ப இதாக போய் அது ஒரு ஆவணம் அது பண்ணது இருக்கு இல்லையா. போகிற பக்கத்தில் பேசியிருந்தால் அது வந்து காத்தோட மறைஞ்சு போயிருக்கும், அல்லது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் போட்டிருந்தா ஆவணம். அது அந்த எண்ணமே தப்பு தான். அது ஒரு பக்கம். என்ன பொதுவாக சிலை வணக்கம் தவறுங்கிறது அரபு நாட்டில் அந்த காலத்தில் இருந்து இது வந்தது. அதை வந்து ஃபாலோ பண்ணுற அப்படி இருக்கிறதில்ல. இப்போ வந்து இந்த மாதிரி கூகுகள் பேசுகிறாங்கல்ல, அது வந்து ஒரு இந்து மதத்தில் குடும்பத்தில் பிறந்த என்ன இருந்திருக்கும், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த என்ன இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம மதத்தெல்லாம் விட்டுட்டு எந்த மதமாக இருந்தாலும் யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமை கிடையாது. அந்த அந்த நிலைமை. அப்போது இதுக்கு இன்னொரு உதாரணம், இப்போ நம்ம இதில் நிறைய பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இது ரெண்டுமே தவறு. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் சங்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த கட்சியை பற்றி மோசமா, அந்த கட்சி அந்த தலைவரை பற்றி மோசமா, இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறது இருக்குல்ல, இது பேசக்கூடாது. இப்போ தரக்குறைவாக பேசி நிறையா இதில் வீடியோ போடுற இந்த ஆட்கள் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி விரட்டுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அலையிறாங்கன்னு கேட்குறோம் இல்லையா. இப்போது ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லாத குறைவான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு தலைவருக்கோ, அங்கே இருக்க ஒரு அமைச்சருக்கோ, அங்கே இருக்க ஆளுக்கோ இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் வருது. உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோடி 250 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த புனிதமான தலைவர், அவரை பற்றி தப்பாக பேச விடுவாங்களா? சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனசில் மரியாதை இருக்கும். நம்ம அந்த பீஸ் பி அப்பானிம் வந்து வெளியே சொல்ல தெரியலனாலும் பேசும்போது ஒரு மரியாதை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஊரில் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவுட் சைடர்ஸ் போயிருக்கும்போது அவங்க என்னென்ன மாதிரி தப்புகள் வந்து சவுதி அரேபியாவில் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சந்திச்சது உண்டா? நீங்கள் இருந்ததுனால கேட்குறேன். இருந்தே இல்லை தப்புனா அங்கே உண்மையில் நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, ஏதாவது தெரியாமல் சொல்லிடுறேன். அதாவது அரப்ஸுக்கு வந்து இந்தியன் பிடிக்கும், ரொம்ப குறிப்பாக தமிழர்களையும் மலையாளியும் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா விசா, அதாவது பாஸ்போர்ட்டில் வந்து சவுதி அரேபியாவுக்கு விசா சாப்பா குத்திட்டாங்க அப்படின்னாலே நவதுவாரத்தை அடைக்கிடுவாங்க. அவ்வளோதான். இதான் ரொம்ப முக்கியம். என் வேலை இது, எதுனா பிரச்சனை இல்லை. அதாவது இங்கே இருக்க இந்துக்களே அங்கே இருக்கும்போதே என்ன செய்வாங்கன்னா, ஹலோ அஸ்லாம் வலைக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் அஸ்லாம் வலைக்கிறது வந்து பெரிய தப்பான வார்த்தை இல்லை, கிரீட்டிங் தான். குட் மார்னிங், ஆமாம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அரபிக்கில் சொல்கிறது. குட் மார்னிங் இங்கிலீஷ் சொல்கிறது வந்து தப்பான வார்த்தையா? அது மாதிரி. ஆனால் அங்கே வந்து இதை அப்படி காமிச்சிக்கிறது. அது மாதிரி இப்போ அங்கே வந்து எப்படின்னா அந்த இதில் வந்து தப்பெல்லாம் பெருசாக பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப 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 ரேர் தப்பு பண்ணுறது. அதனால் அங்கே இருக்கிற அரப்ஸ்க்கு வந்து பெரும்பாலும் யாரை பிடிக்கும் அப்படின்னா இந்தியர்கள், குறிப்பாக தமிழ் அண்டு மலையாளி, இல்லை மலையாளி அண்டு தமிழ் அப்படி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஆமாம் மலையாளி. அப்புறம் பிலிப்பைன்ஸ் நிறையா இருப்பாங்க. ஆனால் பிலிப்பைன்ஸ் பிடிக்காது. ஏன் தெரியுமில்ல, பிலிப்பைன்ஸ் வந்து அவங்க சட்டத்திட்டம் வந்து அந்த நாட்டோட சட்டத்திட்டம் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமல்படுத்துகிறாங்க. ஏதாவது ஒன்று அப்படின்னா அங்கே எம்பசி வந்து டக்குன்னு வந்து கேட்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம். சரி, என்னென்னா இந்த அனோஜன் கதைக்கு வருவோம். இதில் நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு அமெரிக்கன், அவன் பேர் வந்து டேவிட் ஹில்.
அப்படின்னு ஒரு இங்கிலீஷ். நம்ம ஊரில் வந்து இந்த 7 மலை அந்த மாதிரிலாம் வைக்கும்போது டேவிட் ஹில் அவன் பேர். ஓகே, அவன் வந்து அங்கே அர்ராசின்னு சொல்லி சவுதி மெத்தனால் கம்பெனி அல் ஜுபேலோட ராயல் கமிஷன் ஏரியாவில் அங்கே வந்து நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கேன். ஓகே, அவன் வந்து இங்கிலீஷ் டியூட்டர் அங்கே அரப்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அவனோட ஃப்ரெண்டு ரியாதில். ஓகே, அவன் வந்து பிரிட்டிஷ்காரன். ஆமாம், பிரிட்டிஷ் அயர்லாண்டு. ஓகே. ஓகே, ஸோ யூகே அயர்லாண்டுக்காரன். அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ சொன்னது எதுக்குன்னா, அங்கே வந்து ஏதாவது கூட இருந்து, அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது 30 வருஷம் முன்னாடி. ஓகே, அப்போ அங்கே வந்து என்ன பண்ணனா, அந்த அயர்லாண்டுக்காரன் வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே சாப்பிட உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்கான். அதாவது என்னையா இது இருக்குது, ஒரு தியேட்டரில் ஒரு சரக்கடிக்க வழி இல்லை, ஒன்றும் இல்லை, இது இல்லை, வேலை வீடு சாப்பாடு இதெல்லாம் வாழ்க்கையாது. இதே மாதிரி 10 வருஷம் சவுதி அரேபியாவில் இருந்தோம்னா நம்ம பாதி ஒட்டகம். இதில் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்கிறதா இருக்கே, அதை கேட்டு சொன்னது தான் திரும்ப வழி சொல்கிறது தான். ஆமாம், அப்போ 20 வருஷம் தான் முழு ஒட்டகம் அப்படிங்கிறது தான். 10 வருஷம் சவுதியில் இருந்தால் பாதி ஒட்டகம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சிரித்து பேசியிருக்காங்க. அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவனை. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுனதுக்கு அரெஸ்ட்டா? ஆமாம், அங்கே கூட இருந்திருப்பாங்கல்ல, மற்றவங்க இருந்திருப்பாங்கல்ல, போட்டு கொடுத்துட்டாங்க. அது போட்டு கொடுத்தானே அப்படி சொல்லிட்டு, இங்கே வரையா, அது வந்து 10 வருஷம் இருந்தால் பாதி ஒட்டகம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, யார் சொன்னா? நீ தான் சொன்னா. வாங்க அப்படி. ஆமாம், என்ன சொன்னேன் பேசிட்டு என்னவோ நிறைய பேசியிருப்பேன். என்ன சொன்னேன்? சவுதி அரேபியாவில் 10 வருஷம் தான் பாதி ஓட்டாமா வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. எப்படியே சவுதி அரேபியாவை பற்றி, அந்த நாட்டோட கல்ச்சர், அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், இதை பற்றி ஒருத்தன் போகிற போக்கில் ஒத்த வார்த்தையில் சொன்னது. பாதி ஒட்டகன்னு என்ன, அம்ஞான்னு வாய் அசிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு அந்த கல்ச்சருக்குள்ளே வந்துருவோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பாதி ஒட்டகம் அவ்வளோதான். அதாவது வேற லைஃப் ஒன்றுமே இல்லை, வெறுமனே வேலை சாப்பாடு தூக்கம், வேலை சாப்பாடு தூக்கம். 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 10 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு. என்னடா லைஃப் இது? ஒரு கல்ச்சர், ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மியூசிக், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு சரக்கு. ஆனால் ஒருத்தனுக்கு ரொம்ப தேவைப்படும், ஒருத்தனுக்கு கம்மியாக தேவைப்படும், ஒருத்தனுக்கு பெருசாக தேவைப்படாது அப்படிங்கிறது தான். அப்போ பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் அடைக்கும் போது என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக வந்து யூகேல இருந்தவன் எப்படி இருந்திருப்பான், கண்டபடி மேய்ஞ்சிருப்பான். அப்புறம் டெய்லி வந்து நல்ல ட்ரிங்க்ஸ் வச்சுருந்துருப்பான். அவன் இல்லாமல் இருக்கும்போது என்ன இருந்திருக்கான், அவனே பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஸோ இந்த நாட்டோட கல்ச்சரை பற்றி தப்பாக பேசுகிறவனே பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்போது முகமது நபியை பற்றி ஒருத்தன் தப்பாக, அதுவும் அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து ஒருத்தன் எப்படி அவன் பண்ணது வந்து ஸ்ரீலங்கா, ஃபேஸ்புக்கில் அதை போட்டது வந்து யூகேக்காரனா ஸ்ரீலங்கா, அவர் போட்டவர் வேற நாடு, இவர் வேற நாடு, இவர் கமெண்ட் பண்ணி தான் மாட்டி. இதை கமெண்ட் பண்ணது சவுதி அரேபியாவில் கமெண்ட் பண்ணி, இது வந்து இப்படி இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன், அது அந்த பின்னூட்டத்தில் போட ஜாலியாக போட்டு இருக்கு. அப்படியே வந்து லேச என்ன எப்படி போட்டிருக்காங்க, எந்த ஊருக்காரன் உள்ளே படித்து பார்த்தா வந்து ஃபேஸ்புக்கில் தெரியும்ல, நான் வந்து இந்த இடத்துல இந்த இதில் இந்த புள்ளியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு வந்துரும்ல. ஏதோ வேலை பார்க்குறேன், இங்கே வேலை பார்க்குறேன் டைம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு. முடிஞ்சு போச்சு. அப்புறம் இது வந்தால் தான் தெரியுமே என்னடா சொல்லிட்டு போனால், ஓகே அரெஸ்ட்டுக்கு வந்து என்ன தண்டனை, ஒரு அதிகம் இல்லை, 5 வருஷம் ஜெயிலு. ஜெயில்னா நல்லா இருக்குமா சார் சவுதி ஜெயிலு? சவுதி ஜெயில் நான் வந்து போனதில்லை, நான் துபாய் ஜெயில் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இப்போ டிசைன் பண்ணி அங்கே கூட வந்து ஒர்க் பண்ணேன், ப்ராஜெக்ட் பண்ணேன். ஓகே, சிமிலராக இருக்கும், நல்லா இருக்குமா? ஜெயிலில் வந்து வெரைட்டி இருக்குது, நம்ம ஊர் மாதிரியே கொஞ்சம் வெரைட்டி. கேடுகட்ட ஜெயில், மிக கேடுகட்ட ஜெயில், மிக மிக கேடுகட்ட ஜெயில். ஆரம்பமே ஆனால் கேடுகட்டது தான். வேறு ஜெயில் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் பண்ணவங்களுக்கு ஒரு இருக்குது, டாக்ஸ் பேயர்ஸ் கொண்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து எப்படின்னா, அரச குடும்பத்தில் முக்கியமான ஜெயில் அப்படின்னா வீட்டுச்சேரி மாதிரி அங்கே வச்சுருவாங்க. மற்றபடி வெளிநாட்டுக்காரன் தான் அதிகம் அங்கே. அப்போது அரபு நாடுகளில் பொதுவாக வெளிநாட்டுக்காரங்க அதிகம். ஏதாவது ஒன்று ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டால் அவங்களுக்கு வந்து ரொட்டி இது கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, இதை செய்வாங்க. வந்து அப்புறம் வந்து நல்ல ஏசியாக போடுவாங்க. சம்மர்லாம் வந்து அப்படியே புல்லுக்கத்தில் புள்ளிங்கி போய் வீணாக போய் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுன்னு வச்சுக்க ஜெயில். அதெல்லாம் போனேன்னா அப்புறம் வந்து நம்ம இது சொல்லியிருக்கோம், முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், யுஏஇயில் வந்து ஜெயில் உண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒருத்தன் இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அந்த இருட்டு ஜெயில் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டான் அப்படின்னா. இருட்டு ஜெயில்? ஆமாம், அது ஒரு மாதிரி இருட்டு ஜெயில் அது. ஓகே, அங்கே போயிட்டோன்னா நிறையா இவங்க இருப்பாங்க ஆஃப்ரிக்கன், அவங்களோட பார்வையிலேருந்து தப்ப முடியாது. இருட்டிலே பார்ப்பாங்களா? இல்லை, அது ஒரு மாதிரி ஜெயில். அதை வந்து நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஜெயிலில் வந்து அது இது இருக்கு இல்லையா, போய் கொரில்லா செல் மாதிரி சொல்கிறீங்களே சார்? கொரில்லா செல் தான். நீ சொன்ன ஒரு படத்தில் வரும் தெரியுமா, கொரில்லா ஜெல்லு, ரா சரசு, அதே தான். அந்த ஜெயில் வந்து அங்கே உண்டு. செத்துருவாங்க அவங்க, ஐயோன்னு கதறி, நான் வந்து இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது லைஃப்பில், இப்படியே கொன்றுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அந்த இது. கேள்விப்பட்டிருக்கேன் நான். வந்து அதை போய்
ஒரு வாரம் 1 மாதம் அனுபவிச்ச ஆட்கள்லாம் நான் வந்து அங்கே வந்து பார்த்து இதுக்குன்னே கொரில்லாக்களை சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்களோ? இல்லை, அது இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ட்ரக்ஸ் நிறையா, ட்ரக்கு இந்த மாதிரி கொலை எப்படி ரொம்ப முக்கியமான இதுக்கு எல்லாத்தையும் அங்கே போடுவாங்க. லைஃப் லாங் ஜெயில் இருக்குல்ல, அங்கே போட்டால் உள்ளே இருந்து என்ன செய்வாங்க. ஓகே, அந்த மாதிரி இங்கேயும் ஜெயில் இருக்குது. அங்கே வந்து ஜெயில் 5 வருஷம் ஜெயிலில் போட்டால் என்ன ஆகும், அவன் குடும்பம் இங்கே என்ன ஆகும் ஸ்ரீலங்காவில். ஓகே, இப்படி போட்டிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ, ஒரு 3 மில்லியன் சவுதி ரியால். நம்ம ஊர் பணத்தை ஒரு 7.5 கோடிக்கு மேலே வருது. 3 மில்லியன் 7.5 கோடி. அங்கே வந்து சவுதி இது ஸ்ரீலங்கானா அப்படியே வந்து இன்ட்டு 20 கோடி கிட்டத்தட்ட 4 நான் கிட்டத்தட்ட ஒரு 3.25 4 அப்படின்னா 26 27 கோடி 26 கோடி ஸ்ரீலங்கன் மணி. ஓகே, 26 கோடி வந்து இது வந்து மாதம் வந்து 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 26 கோடி வந்து எங்கே போகிறது? அப்புறம் என்ன நிறையா இப்போ என்ன ஆகி போச்சு, தப்பு பண்ணிட்டாங்கிறது வந்து இப்போ பரபரப்பாகி போச்சா. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்பர் 1, அரபு நாடுகள் வந்து பார்பேரியன் காட்டுமிராண்டிகளா அப்படின்னா, ஒரு பக்கம் ஆமாம் காட்டுமிராண்டிகள் தான், ஆனால் நல்ல காட்டுமிராண்டிகள். தப்பை வந்து நீ வந்து இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாத, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, என்ன இங்கே இருக்கோ ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்திட்டங்களை ஓகே பண்ணித்தானே வந்து விசா கொடுத்து எல்லாம் கையெழுத்து போட்டு வர்ற. நீ இங்கே வந்துட்டு எங்கள் மதத்தலைவரை நீ வந்து இப்படி பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லலாம். அந்த நாட்டில், ஏன்னா எனக்கு நான் இருந்து பார்த்தவன் எங்கே துபாயில் அங்கே இருந்து பார்த்தவன், பிற மத தலைவர்களும் யாரும் வந்து தப்பாக பேசக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாங்க. ஆமாம், நீங்கள் வந்து மதம் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான புனிதமானது. அங்கே வந்துட்டு உதாரணத்துக்கு இயேசுநாதரை பற்றி நீங்கள் தப்பாக போட்டாலும் இதே மாதிரி தண்டனை உண்டு. ஓகே. அப்புறம் அரபு நாடுகள் அது வந்து அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணுறவன் வந்து அவன் அரபாக இருக்கட்டுமே. எதுக்கு வந்து இப்போ ஈரான்லேருந்து என்ன பண்ணாங்க, தஸ்லீமா நஸ்ரின்னு சொல்லி ஒரு பங்களாதேஷ் நினைக்கிறேன், அந்த லேடிக்கு வந்து ஃபத்துவா கொடுத்தாங்க, மரண தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சல்மான் ருஷ்டி, அந்த ஆள் வந்து ஒரிஜினல் பேர் வந்து சுலைமான் ரஷீத். முகமது நபி பற்றி தப்பு எழுத்தாளர் என்ன சொல்கிறீங்க? எழுத்தாளர், 2 பேரும் எழுத்தாளர் தான். அதில் வந்து சாத்தானிக் வெர்சஸ்ன்னு சொல்லி ஒரு புக் எழுதி அதெல்லாம் மரண வந்து எங்கே ஈரான் கொடுத்தாங்க. எங்கே இருந்தாலுமே ஒரு இது பண்ணுங்க, உலகத்தை எங்கே அடித்தா உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன்னா இதை வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நமக்கு வந்து இந்தியாவில் வச்சுக்கோமே, எவ்வளோ பேர் வந்து முருகனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, எத்தனை கோடி பேர் முருகனை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த முருகனை வந்து வேறு மதத்துக்காரங்களோ அல்லது ஏத்திஸ்டோ யாராவது, ஏத்திஸ்ட் பொதுவாகவே எந்த மதத்தையும் தப்பாக பேசுகிறது இல்லை பொதுவாகவே. ஆனால் நம்ம சிலர் வந்து எல்லாம் வேணும்னு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏத்திஸ்ட் வந்து இந்து மத கடவுளை பண்ணுவோம், மற்ற பண்ண மாட்டாங்க. ஆனால் எந்த இதாக இருக்கட்டுமே, அத்தனை கோடி பேரோட நம்பிக்கை இல்லையா, அதை எப்படி மற்றவங்க தப்பாக பேசலாம்? இப்போ முருகனாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், அல்லது வந்து விநாயகராக இருக்கட்டும், ஓகே, அல்லது நம்ம இது வந்து பாலாஜியாக இருக்கட்டும், எந்த கடவுளையும் ஏன் தப்பாக பேசணும்? கண்டிப்பாக. அப்போ ஏன்னா இத்தனை கோடி மக்களோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து யாருமே தப்பாக பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது. அது நம்ம ஊர்லேயுமே இப்போ சோசியல் மீடியா வந்து அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்குது. தப்பாக பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் தப்பாக பேசுகிறது, அது வந்து குறையணும்னா இந்த மாதிரி தண்டனைகள் வந்து இங்கேயும், அது அந்தளவு தண்டனைக்கு வர முடியாது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி எந்த மதம்ங்கிறது சென்சிட்டிவான விஷயம் இல்லை. அது அரசே வந்து மதத்தை தூண்டி விடாமல் கரெக்டாக வந்து இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரி மதத்தெல்லாம் இது பண்ணக்கூடாது. அனோஜனுக்கு வந்து விடுதலை கிடைக்குமான வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணாலுமே விடுதலை கிடைக்காதா? பண்ணவே மாட்டாங்க. சரி, இங்கேருந்து நிறைய பேர் குறிப்பாக சொல்லணும்னா இலங்கை இஸ்லாமியர்களே வந்து இது வேண்டாம், மன்னிச்சு விட்ருங்க, அவன் தப்பு பண்ணிட்டான்ற மாதிரி இருக்காங்களே. அதே மாதிரி அங்கே உள்ள தமிழர்கள், நம்ம ஊருக்காரங்களும் கூட ஏதோ பைத்தியகாரத்தனமான விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே, அது கூட இம்பாக்ட் இருக்காதா? அங்கே இருக்க ரொம்ப பேச மாட்டாங்க. நீ எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அப்போ நீயும் வந்து முகமது பற்றி தப்பாக பேசுகிற, அதே கருத்து வந்துடும். அங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து அங்கே இருக்க சுற்றி உள்ள அழுத்தம் இருக்கும் இல்லையா, நீயும் முஸ்லீமு, அது முஸ்லீம் நாடு, ஏதாவது கொஞ்சம் சொல்லி அப்படின்னா சரிங்க, இந்த மாதிரி எப்படிலாம் பண்ணாங்க. முகமது நபியாக இருந்தாலே அவர் வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணும்போது அவரே வந்து மன்னிச்சு விடக்கூடிய மன்னிக்கிறதுல ரொம்ப பெரிய ஆள் அவர், அதனால் அதை நீ இப்படி பண்ணலாமா இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க என்ன அப்படின்னா, அதுவும் முகமது நபி வேணால் மன்னிச்சிருக்கலாம், இந்த நாட்டில் இப்படி ஒருத்தனை விட்டுட்டோம்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இது தப்பு. அதே மாதிரி அங்கே அந்த அரபு நாடுகளில் நீங்கள் மாற்று மதத்தோட கடவுளர்களையும் தப்பாக பேசினாலும் தண்டனை உண்டு. ஏன்னா நான் வந்து துபாயில் வந்து நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். நான் அது எப்படியா இது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி இப்படி பண்ணுறேன்னா, இஸ்லாமிக் கண்ட்ரி இஸ்லாம் கிட்ட தான், ஆனால் மாற்று மதத்தவங்க வந்து தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறையா வர்றாங்க, அவங்களால நம்ம செழிக்கிறோம்ல, அப்போ அவங்கள எப்படி வந்து குறைச்சி பண்ணுவீங்க? இந்த கடவுளும் நம்பிக்கையே அவங்க நம்பிக்கை தானே அப்படிங்கிறது அந்த ஒரு பரந்த மனசு இருக்கு இல்லையா, அது எப்போவுமே சொல்கிறது உண்டு. இப்போ மலேசியா எடுத்திங்கன்னா இஸ்லாமிக் கண்ட்ரி,
ஓகே, அதில் வந்து இதுலேயே நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் அது இஸ்லாமிக் கண்ட்ரி, அங்கே தான் இருக்குல்ல உலகத்திலே பெரிய முருகன் கோயில் இருக்குது. 10 கேவில் முருகன் கோயில் இருக்குது. அப்போ எப்படி அந்த பரந்த மனப்பான்மை வேணும். அதுக்கப்புறம் இங்கே சேலத்தில் இங்கே பக்கத்தில் அடுத்த முருகன் கோயில் இங்கே வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே முருகன் கோயில் இருக்குது. ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியில் ஒரு ஹையஸ்ட் முருகன்னா இங்கே தமிழர்கள் தான் வந்து அங்கே சிங்கப்பூர் முன்னாடி இந்த சிங்கப்பூர் அதோட ஸ்டேட்டாக இருந்தது. மலேசியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் ரயில் ரோடு போட்டது, ரப்பர் ஃபேக்ட்ரி இல்லை. அப்போ இந்த தமிழர்கள் காரணம், இந்த தமிழரோட கடவுள் யார்? முருகன். முருகன் இது வைக்கட்டுமே அப்படின்னு அந்த பரந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சரியான விஷயம். அப்போ அதை போய் தப்பாக பேசுறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் போய் அங்கே மலேசியாவில் போய் முருகனை பற்றி தப்பாக பேசி பாருங்க, விடுவாங்களாக்கும். யார்கிட்ட நீ முஸ்லீம்கிட்டவே பேசி பாருங்க, விட மாட்டாங்க. அப்போ இது வந்து அந்த அனோஜன் பண்ணது வந்து தவறு. அவருக்கு வந்து தண்டனை உறுதி. என்ன செய்யலாம்னு என்ன செய்வாங்க, நான் வந்து என்னோடய எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இதுக்கு அனுமானிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3 மில்லியன் இருக்கு இல்லையா, அதை குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெயில் தண்டனை குறைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி ரிலீஸ் பண்ணலாம் மாட்டாங்க. அப்போ 3 மில்லியன் கொடுத்தா சரி, ஜெயில் தண்டனை வேண்டாம், ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை மில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற ஸ்ரீலங்கா அரசு வந்து அப்படி ஏதாவது வந்து பணத்தை நேரடியாக ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அங்கே கொந்தளிச்சு போடுவாங்க. எவனோ தப்பாக பேசுறதுக்கு நீ வந்து எங்கே வரி பணத்தை கொடுக்குறேன்னு வந்துடுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது சவுதி அரசு குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ போர் சூழலில் வந்து ஏற்கனவே இழந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கையிலேருந்து அட்லீஸ்ட் இந்த வரக்கூடிய இந்த பயனாவது வரட்டுமே அப்படின்னு சொல்லி போடுறாங்களான்னு தெரியல. சொல்ல ஆனால் என்னென்னா, அனோஜன் பண்ணது தப்பு. அந்த தப்புக்கு தண்டனை அவங்க வந்து பொறுத்த மட்டும் இதே இது அனோஜன் எழுதியிருந்தாலும் சரி, அல்லது அப்துல் ரஷீத் எழுதியிருந்தாலும் சரி, அல்லது ஆப்ரஹாம் எழுதியிருந்தாலும் சரி, சொன்ன 3 சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு இல்லை, யாருக்குமே அது வந்து இந்த பாகுபாடு பார்க்கவே மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அங்கே வந்து இந்து ஃபேமிலி மேலே தப்பாக நடந்த அங்கே லோக்கல் அரபு மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து இப்படி இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்படின்னா பொதுவாக என்ன செய்யணும், நம்ம ஊர்லேயே வச்சுக்கோமே, நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி கண்ணாப்பண்ணா கெட்ட வார்த்தையில் பேசுறது, அடுத்த மதத்தை அடுத்த கடவுளரை பற்றி இருக்கு இல்லையா. இப்போ நான் ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன், எந்த கடவுளாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம், நம்பிக்கை கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை எப்படி வந்து தப்பாக பேசலாம் அப்படிங்கிறது தான். யாரும் அடுத்த ஒரு மதத்தை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ தப்பாக பேசுறதுக்கு எவருக்கும் உரிமை இல்லை. அப்படி தப்பாக பேசுகிறால ஓ மதம் வந்து கீழே தான் போகும், ஓ மதம் வளராது, நீ பெரிய ஆள் ஆகவே முடியாது அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. இதனால் வந்து நம்மளும் நான் இங்கே இருக்கிறவங்களும் நிறையா திருந்தணும் அப்படிங்கிறது தான். எந்த கடவுளத்தையும் பேசக்கூடாது. அங்கே அதுவும் குறிப்பாக வந்து எங்கெல்லாம் சிங்கப்பூர் போனாலும் சரி, இல்லை அரபு நாடுகள் போனாலும் சரி, நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு போகிறது, நீ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. அப்படி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவை சொல்லலை, ஏன்னா அது லேண்ட் ஆஃப் ஃப்ரீ. எது சொல்லுங்க, லேண்ட் ஆஃப் ஃப்ரீ அங்கேயே அங்கே. ஓகே சார், சவுதி அரேபியானுடைய டெரைன் எப்படி அப்படின்னு இந்த விவகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நம்ம நேயர்களுக்கு அது விலாவரியாக சொன்னதுக்கும் இந்த அனோஜன் சிக்கலுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய கருத்து. நான் வந்து அங்கே இருந்து பார்த்தோம் தானே, சவுதி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் தானே. ஆமாம், அதனால் கொஞ்சம் அந்த அனுபவத்தோடு பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது தான். உண்மை, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு மற்றவங்கள மதித்தா நல்லாயிருக்கும். நன்றி சார்.